எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. பனங்கிழங்கு மாவு, பனங்கிழங்கு மாவை பற்றி இன்னைக்கு பார்ப்போங்க. இந்த முன்னே நம்ம இந்த பனங்கிழங்குலாம் வாங்கி சாப்பிடுவோம் அல்லவா? பனங்கிழங்கு வாங்கி அதை முறித்து அது ஒடித்து அதில் இருக்க நாரெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பூ பல்லுலாம் சிக்கிக்கும். அதனாலேயே அது நல்லதாக இருந்தாலும் நல்ல சத்தானதாக இருந்தாலும் ரொம்ப பேர் பனங்கிழங்கு சமைத்து சாப்பிட்றதில்ல. அதே மாதிரி அது கிடைக்கிறதும் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அல்லவா? அதனால் இப்போ அந்த பனங்கிழங்கை மாவாக விற்கிறாங்க. எல்லாரையும் சாப்பிடணும், சத்தானது, உடம்புக்கு நல்லதுங்கிறனால அதை பவுடராக்கி பனங்கிழங்கு மாவு விற்கிதுங்க. அதை பற்றி ஒருத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த பனங்கிழங்கு மாவில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, நிறைய நார்ச்சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது. கால்சியம்லாம் எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறம் இரும்பு சத்து இருக்குங்க, நிறைய இரும்பு சத்தும் இருக்குது, ஊட்டச்சத்துங்க நிறைய இருக்குது. அதே மாதிரி அது சாப்பிட்றது செரிமானம் ஆகிறதுக்கு இந்த பனங்கிழங்கு மாவு ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது, எலும்புக்கு பலம் கொடுக்கக்கூடியதுங்க. அதோட இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப ஏற்ற உணவு. இந்த பனங்கிழங்கு மாவு சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ரொம்ப ஏற்ற உணவு அப்படின்னு சொல்லி வைத்தியர்கள் சொல்கிறாங்க. இந்த பனங்கிழங்கு மாவு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அதோட இந்த சிலர்லாம் ரொம்ப நோஞ்சானா இருப்பாங்க, இழைச்சி போய், அவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த பனங்கிழங்கு மாவு சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்பு ஏறிடும், எடை கூடிருங்க. அது மட்டுமல்ல, இதை காய்ச்சி கஞ்சியாகவும் குடிக்கலாம், இல்லை கூழாக குடிக்கிறனாலும் காய்ச்சி கூழாகவும் குடிக்கலாம். சரி, இதெல்லாம் டேஸ்ட் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பாலோட இதை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியும் சாப்பிட்லாங்க. கண்ட உணவுலாம் சாப்பிடாம இந்த மாதிரி நல்லதை வாங்கி சாப்பிட்டு பழகுங்க. அதுதாங்க நம்ம உடம்புக்கு நல்லது, நம்ம பலமாக நல்லா இருக்கலாம். அதனால் இந்த பனங்கிழங்கு மாவு சாப்பிட்டு பாருங்க. இது கிடைக்காட்டி நான் 2 ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்கேன், அந்த ஃபோன் நம்பரில் கனெக்ட் பண்ணாலும் கிடைக்குங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு நல்ல பலமாக இருப்பேங்க. நன்றி.